கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 7:14, ரோமன் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எதை வெளிப்படுத்துறாருன்னா, ஒரு ஆவிக்குரிய தன்மைக்கும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலையும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய மனிதனுடைய பாவமான அந்த போராட்டத்தை சொல்றார். ஏன்னா பவுல் என்ன சொன்னாரு, பிரமாணம் பரிசுத்தமானது தான், அதே சமயத்தில் என்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா என்ன, கர்த்தருடைய இந்த பிரமாணம் கர்த்தர்கிட்ட வந்தது. அது என்ன? அது பரிசுத்தமானது, அது நித்தியமானது, அது நன்மையானது. 119வது சங்கீதம் 142வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில், உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று சொல்லக்கூடியதாக. இது என்ன, அந்த உள்ளான மனுஷனுக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த உள்ளான மனுஷன்ல தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்திய நீதியின்படி வாழு என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா என்ன, நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவனா, யாரு நான் என்னவா இருக்கேன், மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தன்மைக்கும் மனுஷனுடைய தன்மைக்கும் சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. நீங்க இதை சொல்லும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இது ரெண்டும் என்னவா இருக்கு, ரெண்டும் ஒன்னோட ஒன்று எதிர்கொள்ளக்கூடியதாக. ஒரு மனிதனுடைய விருப்பம், அவனுடைய பலவீனம், அவனால் முடியாத தன்மை என்ன பண்ணுது, அவனுடைய மாம்சத்தை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால நான் என்ன, எனக்குள்ள ரெண்டு காரியம், ரெண்டு தன்மை. ஒன்று ஆவிக்குரிய கர்த்தருடைய பிரமாணத்தினால வரக்கூடிய ஆவிக்குரிய தன்மை, இன்னொன்று என் மாம்சத்தில் வரக்கூடிய காரியம். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, என்ன ஒரு இங்க ஒரு அடிமைத்தன ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஏன்னா பாவம் என்ன பண்ணுது, என்னை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இங்க மிக தெளிவாக பார்க்கிறோம் இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டம். நீங்க யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, இப்ப ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அது மாம்சத்தில் ஆளக்கூடியதா இருக்கு. உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நித்திய நீதி என்ன, ஒரு கர்த்தருடைய நீதியின்படி வாழக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கிறத பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது நீங்க மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நான் தேவனுக்குரியவைகளை செய்ய விரும்புகிறேங்கிற ஒரு காரியம் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. ஆனால் என் மாம்சத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை, அந்த போராட்டம் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போ தெரியுமா உண்டாகும், நீங்கள் நேர்மையாக உண்மையாக ஒத்துக்கொள்ளும் போது தான். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய மாம்சத்துக்கும் கர்த்தருடைய என்ன ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த ஆவியின் பிரமாணத்துக்கும் மாம்சத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளணும். இந்த போராட்டத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். என்ன செய்யக்கூடாது, நம்ம பிரமாணம் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த பிரமாணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைனே. இந்த பிரமாணம் மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இந்த பிரமாணம் கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய நியாய பிரமாணம் நல்லது, பரிசுத்தமானது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கு, இந்த வீழ்ந்து போன மனித தன்மையில் இருக்கு. அதனால தான் எனக்கு என்ன வேணும், கர்த்தருடைய அந்த
தரிசனத்தை, அவருடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் மூலமாய் வழிநடத்தப்படக்கூடியவனாய் இருக்கணும். அப்போ எனக்கு பாவத்திலிருந்து எதில் மேற்கொள்ள முடியும்? எப்படி பாவத்தை நான் மேற்கொள்ள முடியும்னா, என்னோட தனி மனித முயற்சியினால் இல்லை, என்ன கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால என்னால் மேற்கொள்ள முடியும். அப்போ முதல்ல நீங்கள் இந்த போராட்டத்தை ஒத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தரை நாடும்போது நிச்சயமாக ஜெயங்கொண்டவர்களாய் மாறுவீர்கள். வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, முதலாவது இதோ எங்களுடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தருடைய கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆவியின் வழிநடத்தப்படுதலும், இந்த மாம்சத்தில் உள்ள பலவீனமும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. இந்த போராட்டத்தில் ஜெயங்கொள்ளுவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை முதலாவது நான் ஒத்துக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.